சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறது, இந்த வாரம் காதலர் தினத்தன்று திரைக்கு வந்திருக்கிற பேபி அண்ட் பேபி படத்தோட விமர்சனம் தான். பேபி அண்ட் பேபி காதலர் தினத்துக்காக லவ் ஸ்டோரிஸ் எடுத்து விட்ட நீங்க பேபி அண்ட் பேபின்னு குழந்தைங்க படத்தை எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதாங்க இல்லை. இது குழந்தைகளை வச்சு கலாட்டா பண்ணியிருக்கிற ஒரு படம். சுந்தர் சி படம் டைப்ல எடுத்திருக்கிறாங்க. அதுல வந்து ஜெய் தான் ஹீரோ, சத்யராஜ் அவருக்கு அப்பா, பழைய கீர்த்தனா அவங்க தான் அம்மா. அதாவது நம்ம விஜய் அஜித்துக்கெல்லாம் ஜோடி போட்டாங்க பாருங்க, அவங்க அம்மா. இன்னொரு பக்கம் யோகி பாபு, அவரு இன்னொரு ஹீரோ. ஜெய் ஒரு ஹீரோ, யோகி பாபு ஒரு ஹீரோ. ஆமாங்க, யோகி பாபு ஜெய்ய இன்ட்ரோல் பிளாக்ல பலார்னு அரைஞ்செல்லாம் போடுறாருங்க, வேற லெவல்ல இருக்குது. நம்மளாலேயே ஏத்துக்க முடியல, ஜெய் எப்படி ஒத்துக்கிட்டாருன்னு தெரியல. என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஏர்போர்ட், சென்னை ஏர்போர்ட், சென்னையில இருந்து மதுரைக்கும் வெளியூர்ல இருந்து வராங்க, வெளிநாட்டுல இருந்து வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். வந்து சென்னையில இருந்து மதுரைக்கு ஒரு போக வேண்டிய ஒரு ஜோடி, கோயம்புத்தூர் போக வேண்டிய ஒரு ஜோடி, கூட தங்களுடைய உறவு இவன் யுவதி 2 பேரும் அழைச்சிட்டு வராங்க. இவங்க ஒரு ஜெய்யோட சொந்தக்கார பொண்ணு ஒருத்தர்னா அந்த பக்கம், சொந்தக்கார பையன் ஒருத்தர்னா அந்த பக்கம் யோகி பாபுவோட சொந்தக்கார பொண்ணு. இவங்க 2 பேரும் யோகி பாபு ஜோடியோட குழந்தைய ஒருத்தர் வச்சிருக்காங்க, ஜெய்யோட ஜோடியோட குழந்தைய ஒருத்தவங்க வச்சிருக்காங்க, கை குழந்தைங்க. ஏர்போர்ட்ல அந்த ஷாப்பிங்லாம் இருக்கும்ல, அப்போ அப்படியே பார்த்துட்டு பிள்ளைங்க அழுதுன்னு அப்படி கிளுகிளுப்பு காட்டிட்டு இருக்காங்க. டக்குன்னு ஃப்ளைட்டுக்கு போர்டிங் டைம் ஆயிடுச்சு வாங்க அப்படின்னு 2 ஜோடியும் ஒரே நேரத்தில் கூப்பிட, அந்த டைம் பார்த்து செல்ஃபி எடுக்கிறதுக்கு 2 ஏர்போர்ட்ல இருக்க இளம் பெண்கள் இவங்கள்ட்ட அந்த குழந்தைங்களை வாங்க, அந்த திரும்பி அவங்கள்ட்ட இந்த குழந்தைய பிடிக்கிட்டு வர்றப்போ 2 குழந்தையும் மாறி போயிடுது. இந்த ஃப்ளைட்ல ஒரு குழந்தை போயிடுது, யோகி பாபுவோட ஜெய் குரூப்போட குழந்தை போயிடுது, ஜெய்யோட குழந்தை போயிடுது. அந்த பக்கம் யோகி பாபு குழந்தை ஜெய்யோட போயிடுது. இப்போ இந்த குழந்தைகள் திரும்ப 2 பேர் கைக்கும், இவர் குழந்தை அவருக்கும் அவர் குழந்தை இவருக்கும் மாறி இருக்கு இல்லையா, அவர் குழந்தை அவருக்கும் இவர் குழந்தை இவருக்கும் கிடைக்கிறதுக்குள்ளார நடக்கிற கலாட்டாக்கள் தான் இந்த படத்தோட கதையும் களமும். இங்க சத்யராஜ் தான் புள்ள, ஆம்பளை புள்ள பெத்துட்டான், தான் ஒரு பெரிய ஜமீனோட தங்க தொட்டில குழந்தைய போட்டு தூக்குறதுக்கு ஒரு நாள் குறிக்கிறாரு. ஆனா இங்க வந்திருக்கிறது பொம்பளை புள்ள, யோகி பாபோட பொம்பளை புள்ள. அங்க யோகி பாபோட அப்பா இளவரசு தன் பெண் பேத்தியை வந்து கொஞ்சறதுக்கு பிளான் பண்ணி, அவர் சென்டிமெண்டா பொம்பளை புள்ள தான் முதல்ல பிறக்கணும் அப்படின்ட்டு இருக்காரு. ஜோசியம் ஜாதகம் இது மேல வாஸ்து இது மாதிரிலாம் பயங்கர நம்பிக்கை உடையவர். அவர் வந்து வெயிட்டிங்ல இருக்கிறாரு, அதுக்கு பூஜை போடுறதுக்குலாம் ரெடியா இருக்காரு. அங்க ஆம்பளை புள்ள போயிடுது. இந்த 2 அப்பாக்கள்கிட்ட தங்களுடைய குழந்தைய மறைச்சு 2 பேரும் குழந்தைய மாத்திக்கிறதுக்குள்ளார ஒரு கோஷ்டி இல்ல 2 கோஷ்டி நம்ம ஜெயோட குழந்தைய கடத்தி ஜமீனுக்கு வாரிசு இல்லாம பண்றதுக்கு பிளான் பண்ணுது. அது யாரு என்ன, அவங்கள்ட்ட இருந்து யோகி பாபு குழந்தை தப்பிச்சுதா, ஜெயோட குழந்தை சிக்கனுச்சா, இல்ல ஜெய் கைக்கே குழந்தை கிடைச்சி ஜமீனோட தங்க தொட்டில போட்டு ஆட்டி பேர் வச்சாங்களா. அந்த பக்கம் யோகி பாபு ஃபேமிலி, யோகி பாபு இளவரசி ஃபேமிலி அவங்க நினைச்சபடி அவங்க குழந்தைக்கு பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணாங்களா அப்படிங்கிற கதைய பயங்கர காமெடியா சொல்றதா நினைச்சுக்கிட்டு ஆங்காங்கே கொஞ்சம் கடிச்சு சில இடங்கள்ல காமெடிய திணிச்சு பண்ணியிருக்கிறாங்க. படம் ஓரளவு ஓகே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சுந்தர் சி போட்ட டைப்ல வந்திருக்குது. இந்த கல்யாண வீட்டுல கிடக்கிற கலாட்டாவில் படம் பண்ணுவார்ல, இப்போ வந்தது பாருங்க நம்ம சந்தானம் நடிச்ச இந்த படம் பேர் என்னது, சந்தானம் நடிச்ச படம் பேர் என்னது, இப்போ சுந்தர் சி படம் இப்போ வந்தது எங்க, விஷால் நம்ம சந்தானம் விஷால் நடித்த இதை எடுத்துக்கோ, நம்ம சந்தானம் விஷால் நடித்து சுந்தர் சி இயக்கத்துல 12 வருஷத்துக்கு அப்புறம் வெளிவந்தது இல்லைங்களா மதகத ராஜா, கல்யாண வீட்டு கலாட்டா. அதே மாதிரி இது குழந்தைங்களை வச்சு குழந்தைகளுக்கு பெயர் சுட்டுறது, தங்கத்தொட்டில போடுற கலாட்டா. அதை வந்து ரொம்ப அழகா பண்ண முயற்சித்திருக்கிறாங்க. அதுல பாதி வெற்றியும் பெற்றிருக்கிறாங்க. சில இடங்கள் கொஞ்சம் திராபையா இருக்குது, அது கடியா இருக்குது. ஆனா சுந்தர் சி மாதிரி ஒரு அனுபவம் வாய்ந்த இயக்குனருக்கு ஈக்குவலா இந்த படத்தோட இயக்குனர் பிரதாப் இந்த படத்தை வந்து கொடுக்க நினைச்சு அதுல பாதி வெற்றி பெற்று இருக்கிறதே பெரிய விஷயம். இதுல வந்து ஜெய் அவர் ஒரு முக்கியமான கேரக்டர், அவர் தான் ஹீரோ. அவரு யோகி பாபுட்ட அடிலாம் வாங்குறாரு, சிவாங்கிற கேரக்டர்ல வராரு, யோகி பாபு குணாங்கிற கேரக்டர்ல வராரு, சத்யராஜ் ஜமீனா மகாலிங்கம் கேரக்டர்ல வராரு, பிராக்யா நாக்ரா
பிரியாங்கிற கேரக்டர்ல ஜெயோட ஜோடியா வராங்க. செம ஸ்ட்ரக்சர் அந்த அம்மனிக்கு. சாய் தன்யா மலர்ங்கிற கேரக்டர்ல யோகி பாபு ஜோடியா செம லட்சணம் அந்த அம்மனி. ரெடின் கிங்ஸ்லி இன்ஸ்பெக்டர் குழந்தை வேலுவா கொஞ்ச நேரம் வந்து கச்சி வச்சு மூட்டிட்டு போறாரு. மொட்டை ராஜேந்திரன் தூக்குதுறையா வந்து இந்த குழந்தைகளை தூக்குற அசைன்மெண்ட்டுக்கு அவர் தான் ஹெட்டு. அஜித் ரசிகர் அவர், அதனால தூக்குதுறையா. அதே மாதிரி ஆனந்தராஜ் ராஜன்கிற கேரக்டர்ல இந்த வில்லத்தனங்களை வந்து கூடவே இருந்து குழி பறிக்கிறது. சத்யராஜ் வீட்டில் கூட நிழல் ரவியோட மச்சானா வந்து நிழல் ரவி தான் ஜெய்க்கு வந்து பொண்ணு கொடுத்துருப்பாரு. சத்யராஜ் அந்த குடும்பத்தையும் ஒத்துக்க மாட்டாரு. அவரும் ஒரு சின்ன ஜமீன் தான். சின்ன ஜமீனை சத்யராஜ் பெரிய ஜமீன் ஒத்துக்க மாட்டாரு. அந்த ஆனந்தராஜ் அந்த சொத்தை ஆட்டையை போடுறதுக்கு பிளான் பண்ணி தான் அந்த குழந்தைய கடத்த பிளான் பண்ணுவாரு. இன்னொரு பக்கம் ஸ்ரீமன் சத்யராஜோடைய மருமகன் அவரு பண்ற பிளான், இந்த 2 பிளான்ல இருந்து குழந்தை தப்பிச்சுச்சா, அதுவும் இவங்க கடத்த நினைக்கிறது யோகி பாபுவோட குழந்தை. இந்த மாதிரி கதையை அழகா பண்ணியிருக்காருல டைரக்டர், கை தேர்ந்தவரா இருக்காரு. ஆனா அதை காட்சிப்படுத்தல காமெடி படுத்துற பேரு வழின்னு சில இடங்கள்ல நம்மளை கஷ்டப்படுத்துறாங்க, அதையும் சொல்லணும். இளவரசு முத்தையா கேரக்டர்ல யோகி பாபாவோட அப்பாவா அசத்தி இருக்கிறாரு. சிங்கம் புலியா வந்து நம்ம சீமன் ஆனந்தராஜுக்கு அடியாளா வர்றாரு. வேற லெவல்ல பண்ணிருக்காரு. ஸ்ரீமன் மாணிக்கங்கிற கேரக்டர்ல மாணிக்கமா இல்ல கரித்துண்டா செயல்படுறாரு. ஜமீன் விட்டு மருமகனா இருந்தோம். நிழல் ரவி நடிப்பு பிரமாதமா பண்ணிருக்காரு ஸ்ரீமன் இதுல. நிழல் ரவி தயாளங்கிற கேரக்டர்ல சின்ன ஜமீனா வர்றாரு. கீர்த்தனா தனம்ங்கிற கேரக்டர்ல சத்யராஜ் ஒய்ஃபா ஜெயோட அம்மா வராங்க. பாப்புரி கோஷ் மல்லிகாங்கிற கேரக்டர்ல வராங்க. விஜய் டிவி ராமர், விஜய் டிவி தங்கதுரை, பழைய ஜோக் தங்கதுரை ராமரை காட்டிலும் நல்லாவே பண்ணியிருக்கிறாரு இந்த படத்துல. சேசு மறைந்த சேசு ஜம்புலிங்கங்கிற கேரக்டர்ல அந்த அந்த காமெடிலாம் கொஞ்சம் நம்ம ஏற்கனவே பல படங்கள்ல மணிவண்ணன் படம் ஆரம்பிச்சு சுந்தர்சி படம் வரைக்கும் பல படங்கள்ல பார்த்த காமெடிகள், இந்த வயிற கலக்கிற காமெடிலாம் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். கல்கி ராஜா, பரதோஷ் எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரதாப் ரொம்ப அழகா டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஒரு 60% வெற்றி பெற்று இருக்கிறாரு. இந்த படத்துக்கு டி இமானோட மியூசிக் பக்க பலம் இல்லைங்க, பக்கா பலம். அவரோட மியூசிக்ல தான் படத்துல வந்து நம்மளை வந்து கட்டி போடுறாரு டி இமான். அதுவும் இந்த இந்த வாரம் வந்திருக்க 2-3 படத்துக்கு டி இமான் தான். மொத்தம் 9 படம் கிட்டத்தட்ட வந்திருக்குது, 9-10 படம் வந்திருக்குது. அதுல டி இமானோட மியூசிக்கே 2-3 படங்களுக்கு இருக்குது. 2K லவ் ஸ்டோரிக்கு அவர் தான் மியூசிக் வேற லெவல்ல போட்டிருக்கிறாரு. பாட்டுலாம் இன்னமும் காதல ரிங்காரம் பண்ணிட்டு இருக்குது. டிபி சாரதி சினிமாட்டோகிராஃபர் சிக்காவில இருந்து வந்திருக்கிறாரு, அவரும் நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஆனந்த லிங்க குமார் அவர் தான் படத்தொகுப்பாளர். அவர் இன்னும் கொஞ்சம் கத்திரியை கரெக்டா பிடிச்சிருந்தா இந்த காமெடின்ற பேர்ல கடிக்கிற சீனு வயிற்று வலி சீனெல்லாம் வெட்டி தூக்கி இருந்தா இந்த படம் இன்னும் கிரிப்பா இருந்திருக்கும். யுகபாரதி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரிலாக்ஸான பாடல்களை கொடுத்திருக்கிறாரு. விஜய ஐயப்பன் அவர் தான் வந்து இந்த படத்துக்கு ஆர்ட் டைரக்டர். ஜமீன் வீடு ஆகட்டும், ஜமீன் தொட்டில் ஆகட்டும், கட்டில் ஆகட்டும் எல்லாத்தையுமே சிறப்பாக காமிச்சிருக்கிறாரு. பொள்ளாச்சி மதுரை காலம், ஆனால் பொள்ளாச்சியில தான் பெரும்பாலான படப்பிடிப்பு. ஆனால் இந்த படத்தை லாஜிக்கா பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர் 3 ஹவர்ல நம்ம பொள்ளாச்சியிலேருந்து மதுரைக்கு போயிடலாம். ஒரு 4 ஹவர்ல போய் அந்த குழந்தைய தூக்கிட்டு வர்றதுக்கு ஜமீன் வீட்டு வேலையால் அனுப்பியிருந்தாலே தூக்கிட்டு வந்திருக்கலாமே. ஜமீனுக்கு கட்டுப்படுற வேலையால் ஜெய்க்கு கட்டுப்பட மாட்டாங்களா என்ன அப்படிங்கிறதுக்கெல்லாம் கேட்டோம்னா இந்த படத்தை இப்படிலாம் லாஜிக் பார்த்தோம்னா இந்த படத்தை பார்க்க முடியாது. லாஜிக் பார்க்காம பார்த்தோம்னா காமெடி மேஜிக்கா ஒரு பாதி படம் சிறப்பா இருக்குது, பாதிக்கு மேற்பட்ட படம் சிறப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பேபி அண்ட் பேபி காதலர் தினத்துல வெளிவந்திருக்குது. காதலர் தினத்துக்கு அப்புறம் என்னங்க கல்யாணம், கல்யாணத்துக்கு அப்புறம் பேபி அண்ட் பேபி தான். போய் பாருங்க. நன்றி, வணக்கம். இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் எனது பார்வையில பத்திரிகையாளர் RS கார்த்திக் எனது பார்வையில 10க்கு 6 மதிப்பெண்கள் கொடுத்து விடைபெறேன். நன்றி.